இப்போ வரைக்கும் ரெசல்மேனியா 40லேருந்தே நம்ம வெளியே வரல. இது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் ரெசல்மேனியா 43க்கான அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் ரெசல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் என்ன நடக்கலாம், பாசிபிளி இந்த மாதிரி மேட்சஸ் இருக்கலாம்ன்ற மாதிரி டேவ் மில்சர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கென்னி ஒமேகா அப்டேட், இது மட்டும் இல்லாமல் கேபிள் ஸ்டீவ்சனோடைய நெக்ஸ்ட் பிளான் அவரோட மேனேஜர் இதை ரிவீல் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நம்மளுடைய ஸ்மாக் டவுனில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு. ஸோ அதை பற்றியும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் மேஜர் ரிட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன கதைன்றதை நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீடாக புரிய வரும். சரி ரைட்டு, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சாரி, இந்த வீடியோ கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் ஸ்மாக் டவுனுக்கான ரிவ்யூவை வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி வச்சிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு சில காரணங்களால் அந்த வீடியோ என்னால் எடிட் பண்ணி போட முடியல. பட் கூடிய சீக்கிரத்துலையும் போட்டுறேன். பட் இருந்தாலும் அப்டேட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிடலான்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் அப்டேட் வீடியோ ஃபஸ்ட்டு வருது. இந்த வீடியோவுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனோட ரிவ்யூ வந்துடும். நீங்கள் மறக்காமல் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம அப்டேட்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்மாக் டவுன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுனில் நம்மளோட பிளட் லைனோட மெம்பரான டாமா லோவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேம் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா WWE பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கான நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாங்கா லுவான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து பார்த்தீங்கன்னா டாமா லுவான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ டாமா லுவாவுக்கு பதிலாக டாங்கா லுவான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஸ்மாக் டவுனில் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பாபி லாஷ்லி வந்து பார்த்தீங்கன்னா WWE இந்த வாரம் நடந்த ஸ்மாக் டவுன் அந்த கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்கல்ல, அவரை ரிமூவ் பண்ண இந்த நிலையில் இப்போ வரைக்கும் பாபி லாஷ்லி அவருடைய ஓல்டு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பீச் செக்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி WWE இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான இன்ஜுரி இல்லாமல் ஸோ WWE ஒரு ஸ்கிரிப்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்மளுடைய பாபி லாஷ்லி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஓல்டு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீ நடந்த ஸ்மாக் டவுன் வந்து நம்மளுடைய வைப்பர் வில் ராண்டி ஆர்டன் ஒரு ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்காரு. அதில் ராண்டி ஆர்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து ஒரு நல்ல ரெஸ்லர், நான் வந்து பார்த்தீங்கன்னா WWEயில் நிறையா ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படைச்சிட்டேன். பட் இருந்தாலும் கிங் ஆஃப் த ரிங்குன்றது எனக்கு ஒரு நான் WWEயில் பண்ணாத ஒரு அச்சீவ்மெண்ட். நான் இதை பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸை வந்து பீட் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங் ஆவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏஜி ஸ்டைல்ஸும் ப்ரொமோ கட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஏஜி ஸ்டைல்ஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மற்ற விஷயத்தை யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேக்லாஷாக பார்த்துருந்தோம். பேக்லாஷில் நான் தான் வின் பண்ண வேண்டியது, ஒரு சின்ன கேப்பை யூஸ் பண்ணி தான் அவனையும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டான்ற மாதிரி நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் ஏஜி ஸ்டைல்ஸ் இப்போ வரைக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து டைட்டில் வைஸ் சாம்பியன் போகிறான். பட் எனக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. நான் இப்போ வரைக்கும் இந்த கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணி நான் கோடி ரோட்ஸை ஃபேஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறமா தான் டைட்டிலை பற்றி நான் யோசிப்பேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கிங் ஆஃப் த ரிங்கை வின் பண்ணணும், அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸை பீட் பண்ணணும், இதுக்கப்புறமா தான் நான் வந்து டைட்டிலை பற்றி யோசிக்கணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஸ்மாக் டவுன்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ லோகன் பாலும் நம்மளுடைய கோடி ரோட்ஸும் ஃபேஸ் ஆஃப் பண்ணி சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வின்னர் டேக் ஆல் மேட்ச் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா போத் அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டைட்டிலையும் எடுத்துக்கிறாங்க. பட் இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபை ஆகாது. ஏன்னா அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி வெயிட் டைட்டில். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து ஒரு மிட் கார்ட் டைட்டில் தான். ஸோ இதனால் வந்து டைட்டில் யூனிஃபிகேஷன் நடக்காது. ஸோ நிறைய பேர் இதை தான் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ சாம்பியனாக 2 டைட்டில் ஒன்றாக்கிடுவாங்கன்ற மாதிரி இல்லை, ஒரே ஆள் 2 டைட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டைட்டில் ஒன்றும் யூனிஃபைலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ 2014-15 அந்த ரேஞ்சில் வந்து செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருப்பார். ஸோ WWE சாம்பியன்ஷிப்பையும் வச்சுருப்பாரு. ஸோ ஜான் சீனாவை பீட் பண்ணி அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பையும் வச்சுருந்தாரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் ட்விட்டர் பேஜில் வந்து 2 பெல்ட்ஸ்ன்ற மாதிரி டேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மீம்ஸ் எல்லாம் போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அதெல்லாம் எதுக்குங்க. சரி, நம்ம அப்டேட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ 2வது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்கமிங் ரால என்னென்ன மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ மெயின் ஃபீச்சராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அது மட்டும் இல்லாமல் விமன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியனான பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெக்கி லிஞ்ச் வந்து ஒரு மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மேட்ச்ன்றது தெரில, பட் இருந்தாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆக்ஷன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜே ஊசோவுக்கும் ஈஜா ட்ராகனுக்கான அந்த கிங் ஆஃப் த ரிங் கண்டெண்டர் மேட்சும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குந்தர் கோஃபி கிங்ஸ்டன் இவங்க இல்லைன்னா
குந்தரோட ஆப்போனண்ட் வந்து கோஃபி கிங்ஸ்டன் இல்லைனா வந்து நம்மளுடைய ரே மிஸ்டீரியோவாக இருக்கலாம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்டேட்ஸில் சொன்னது தான். ஸோ கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் ஒரு சில மேட்சஸ் வந்து லைவ் வந்துட்டு ஹவுஸ் ஷோஸ்லேயே நடத்தலாம்னு டபிள்யூ பிளான் பண்ணியிருந்தாங்கன்ற மாதிரி. ஸோ ரே மிஸ்டீரியோ வர்சஸ் கோஃபி கிங்ஸ்டனுக்கான மேட்ச் ஒரு ஹவுஸ் ஷோவில் வந்து நடக்கும்ன்ற மாதிரி என்னோட ஒப்பீனியன். ஸோ டபிள்யூ அதை தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குந்தரை ஃபேஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ விமென்ஸ் டிவிஷனை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய லைரா வக்கரியா வர்சஸ் நம்மளுடைய ஜோய் ஸ்டாருக்கான ஒரு குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் யோஸ்கை வர்சஸ் நம்மளுடைய ஷேனா பஸ்லர் இல்லைன்னா ஜெலினா வேகா. ஸோ இவங்க 2 பேரில் யாராச்சும் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கமிங் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சஸில் வந்து ஃபீச்சர் பண்ணியிருக்காங்கன்றது அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் ரிட்டர்ன்ஸை வந்து டபிள்யூ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மேடிசன் ஸ்கொயர் கார்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்க. ஸோ வேர்ல்டு ஃபேமஸ் அரினாவான நம்மளுடைய மேடிசன் ஸ்கொயர் கார்டனுக்கு ரிட்டர்ன் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 28 அன்றைக்கி நடக்க போகிற ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஹாஸ்பிட்டாலிட்டி டிக்கெட்ஸ் அது மட்டும் இல்லாமல் ப்ரீமியம் கிளப் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஆளுக்கு நம்மலாம் வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் நினச்சி பார்க்குற அளவுக்கு. சரி நம்ம அப்டேட்ஸ்குள்ளே ஸோ 4வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய கென்னி ஒமேகா பற்றி தான். ஸோ ஃபார்மர் AEW வேர்ல்டு சாம்பியனான கென்னி ஒமேகா பற்றி தான். ஸோ கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்டிருந்தீங்க. ஸோ கென்னி ஒமேகா அப்டேட் சொல்லுங்கள். ஸோ AEW ரெஸ்லர்ஸ் பற்றி அப்டேட் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து AEWயும் கொஞ்சம் கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் கென்னி ஒமேகா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஜரிக்கு போக போகிறாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ட்விட்ச் ஸ்ட்ரீமில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ டபுள் எஜ்டு ஸ்குவாடுன்ற மாதிரி சொல்கிறாரு. டபுள் எஜ்டு ஸ்குவாடுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2 முனையும் கத்தியிருக்கிற 2 முனையும் கொண்ட கத்தின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்குவாடுனா உங்களுக்கு தெரியுமில்ல. ஸோ அப்படி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்ல வேண்டிய நியூஸ் வந்து அப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதில் குட் நியூஸும் இருக்குது பேட் நியூஸும் இருக்குது. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அவர் வந்து சர்ஜரி போகிறேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் பேட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இதைத்தான் சொல்லியிருக்காங்க. குட் நியூஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய இன்ஜுரிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அது வந்து டைவர்டிகாலிட்டிஸ்னு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இன்ஜுரி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு இன்ஜுரின்னு சொல்கிறத விட இது டயக்னோசிஸ்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குன்றான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சர்ஜரி தான் போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கான சீக்கிரம் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா AEWவில் பார்க்கலான்ற. ஸோ சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா AEWவில் நம்ம வந்து கென்னி ஒமேகா பார்க்கலான்ற மாதிரி கென்னி ஒமேகா அவரோட ட்விட்ச் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ 5வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒலிம்பிக்ஸ் மெடல் வின்னர் நம்மளுடைய கேபிள் ஸ்டீவ்சனை பற்றி தான். ஸோ கேபிள் ஸ்டீவ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸில் வந்து யூஎஸ்ஏக்காக கோல்டு மெடல் பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு ரெஸ்லிங்கில். ஸோ இப்போ வரைக்கும் WWE ரீசெண்டாக அவரை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய மேனேஜரான நம்மளுடைய டேவ் மார்ட்டின் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் வந்து WWE வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்ட்டின் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ மேஜர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் கூடி சீக்கிரத்தில் அவர் எந்த காம்படிஷனில் அட்டன் பண்ண போகிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் வெரி சூன் கொடுக்க போகிறாருன்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய டேவ் மார்ட்டின் வந்து சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் டேவ் மார்ட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து நம்மளுடைய கேபிள் ஸ்டீவ்சன் MMA ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாரு. பாசிபிளி அவர் வந்து UFC வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி நம்மளுடைய டேவ் மார்ட்டின் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் UFCயில் வந்தால் எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ நான் போன வீடியோவில் கேட்ட மாதிரி ஸோ UFC ஆடியன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ கைஸ் 6வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெசல்மேனியா 43 பற்றி தான். ரெசல்மேனியா 40 இப்போ தான் முடிஞ்சு. ஸோ ரெசல்மேனியா 41க்கான அப்டேட் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இது மட்டும் இல்லாமல் ரெசல்மேனியா 43 பற்றியே பற்றின அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ 2027 ரெசல்மேனியா அதாவது ரெசல்மேனியா 43 பற்றி தான். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேஜர் சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா பெட்டிங் பார்த்திங்கன்னா ஈடுபட்டிருக்காங்க. இதில் வந்து மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெட்ராய்ட் சிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மேஜராக வந்து ரெசல்மேனியா 43 ஹோஸ்ட் பண்ணலாம்ன்ற மாதிரி இதில் இருக்காங்களாமா. ஸோ டெட்ராய்ட் வந்து வேறு எதுவுமே கிடையாது. லாஸ்ட் இயர் சம்மர்ஸ்லாம் நடந்த அந்த சிட்டி தான். ஸோ மேபி அந்த அரினாவே வந்து ஃபியூச்சர் பண்ணலாம்ன்ற மாதிரி நிறையா அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் WWE இப்போ வரைக்கும் நம்மளுடைய டெட்ராய்ட் சிட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ரெசல்மேனியா 43 ஹோஸ்ட் பண்ணுறதுக்கான மேஜர் டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்காமல். ஸோ லிட்டரலி நம்ம
ஒரு சில சோஷியல் மீடியா சோர்ஸஸ்லும் கொடுத்துருந்தாங்க. ஸோ WWE ராயல் ரம்பிள் இல்லைனா ரெசில்மேனியா வந்து சவுதிக்கு மூவ் பண்ணலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணோமான்றது எனக்கு தெரில. பட் இருந்தாலும் இப்போதைக்கு ரெசில்மேனியா 43 வந்து டெட்ராய்ட் சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சம்மர் ஸ்லாம் 2023 நடந்த அதே அரினாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெசில்மேனியா 43 நடந்தால் நல்லா இருக்குமான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு போங்க. ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட்ஸ் ரெசில்மேனியா 41 மெயின் இவெண்ட்டை பற்றி தான். ஸோ இதை பற்றி ஒப்பீனியன் வேறு யாருமே கொடுக்கல, நம்மளோட டேவ் மில்சர் தான் கொடுத்துருக்காரு. ஸோ டேவ் மில்சர் அவர் கொடுத்த அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ரெசில்மேனியா 41 மெயின் இவெண்ட் ப்ராபப்ளி கோடி ரோட்ஸ் வர்சஸ் நம்மளுடைய த பீப்புள் சாம்பியன் ராக் மேட்சாக தான் இருக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னலாம் ஹைலைட் கிடையாது, இதில் வந்து அந்த மேட்சோட ஸ்டிபுலேஷன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து சாம்பியன் வர்சஸ் சாம்பியன் மேட்ச் நடக்கும்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தி அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் வர்சஸ் பீப்புள்ஸ் சாம்பியன்ஷிப்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ரெசில்மேனியா 41 நம்மளுடைய கோடி ரோட்ஸும் நம்மளுடைய ராக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி நம்மளுடைய டேவ் மில்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச கையோட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனோட ரிவ்யூ வந்துடும். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் மேஜர் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காமல் ஸ்டெப் பண்ணிடுங்க கைஸ்.